ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஓ யெகோவா, சேர்ந்து பாடுவோம். ஈரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஆராதனை ஓ ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீர். கடந்த நாட்களில் ஓ யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீர். கரம் அசைத்து சொல்லும் ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை நேரத்திலே கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த உதவிகள் ஏராளம். அவர் நமக்கு காண்பித்த தயவுகள் கிருபைகள் ஏராளம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. எழும்பு சீயோனே, ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. எழும்பு சீயோனே, ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமணி வாழ்த்திடுவோம். கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமணி வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. குறித்திடும் வேலை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேலை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடவாய் திறப்போம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடவாய் திறப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தார், ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தார், ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. பெருந்தோணி கேட்க ஏகிடுவோம், பரலோகம் திறந்தே அவர் வருவார். பெருந்தோணி கேட்க ஏகிடுவோம், பரலோகம் திறந்தே அவர் வருவார். உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்று
அவருடன் வாழ்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. குறித்திடும் வேலை உயர்த்திடுவார். கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேலை உயர்த்திடுவார். கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தார். ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தார். ரட்சகர் திருவடி சேர். உன்னதத்தில் உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க. தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. நலமுடன் நம்மை இதுவரையும் நீலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையும் நீலை நிறுத்திடுதே அவர் கிருபை. கண்மணி போ கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை. ஆமென். நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம்,
நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். பலவித சோதனையால் உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன் நீர். ஓ எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்கள் எல்லாம் உம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் பாடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். பலவித சோதனையால் உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையால், பலவித சோதனையால் உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பாடுவோம். எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், ஹல்லேலூயா, கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும்
கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. அல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த பாதை அக்கினியில் நடக்கிற அனுபவம் போல் காணப்படலாம். ஆமென். செழிப்பான இடத்திலே உங்களை ஆண்டவர் நிச்சயம் கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்களை ஏமாற்றத்திற்கு உட்படுத்துகிற தேவன் அல்ல, உங்களை உயர்த்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்படியே கரங்களை அசைத்து அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஆமென். நம்மை உயர்த்தின கிருபை, நம்மை வழி நடத்தின கிருபை, நம்மை பாதுகாத்த கிருபை, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை அது மேலானது. ஹalleluya. Thank you Jesus Lord. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன் என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார், கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார். அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார், அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். தீயோர் என் உடலை விழுங்க நெருங்குகையில், தீயோர் என் உடலை விழுங்க நெருங்கையில் இடறி விழுந்தார்கள், இல்லாமல் போனார்கள், இடறி விழுந்தார்கள், இல்லாமல் போனார்கள். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும் என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது, என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் முடித்திடுவேன். கெடுவரும் நாளிலே கூடார மறைவினிலே, கெடுவரும் நாளிலே கூடார மறைவினிலே மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார், மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில், எனக்கு
எதிரான மனிதர்கள் முன்னிலையில் என் தலை நிமிரச் செய்வார், வெற்றி காணச் செய்வார். என் தலை நிமிரச் செய்வார், வெற்றி காணச் செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். அப்பாவின் கூடாரத்தில் அனந்த பலியிடுவேன், அப்பாவின் கூடாரத்தில் அனந்த பலியிடுவேன். பாடல் பாடிடுவேன், நடனம் ஆடிடுவேன், பாடல் பாடிடுவேன், நடனம் ஆடிடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும் என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் கெடுவரும் நாளிலே கூடார மறைவினிலே, கெடுவரும் நாளிலே கூடார மறைவினிலே மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார், மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே. சத்தமாய் எனக்கு எதிரான மனிதர்கள் முன்னிலையில், எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் என் தலை நிமிரச் செய்வார், வெற்றி காணச் செய்வார். என் தலை நிமிரச் செய்வார், வெற்றி காணச் செய்வார். எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில், எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் என் தலை நிமிரச் செய்வார், வெற்றி காணச் செய்வார். என் தலை நிமிரச் செய்வார், வெற்றி காணச் செய்வார். எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில், எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் என் தலை நிமிரச் செய்வார், வெற்றி காணச் செய்வார். என் தலை நிமிரச் செய்வார், வெற்றி காணச் செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் உங்களை கொண்டு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு பலனை தருகிறார், புதிய பலனை தருகிறார், புதிய நம்பிக்கை தருகிறார். உங்களுடைய விசுவாசம் மறுபடியும் எழும்புகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். நான் ஒரு பலவீனனாய் காணப்படலாம், அநேக இடங்களிலே விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிற ஒரு பலவீனனாய் நான் காணப்படலாம். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கெடுவரும் நாளிலே கூடார மறைவினிலே, கெடுவரும் நாளிலே கூடார மறைவினிலே மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார், மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால். உரபஹஷந்தலலலமரா லிப்ரனஹந்தலலபரா கடதியந்தனரபாஷந்தரனா
ekada maraka boshandala la maraka diriyatuda baraba. Hallelujah. என்னை பலப்படுத்துகிற இயேசு, என்னை பலப்படுத்துகிற இயேசு, என்னை பலப்படுத்துகிற இயேசு, என்னை பலப்படுத்துகிற இயேசு. ஹalleluya. நன்றி இயேசுவே. அப்படியே தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிப்போம். ஆமென். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன் நியமிக்கப்பட்டேன் நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான். ஹalleluya. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்
எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் இயேசுவா, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான். கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. Thank you அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையின் மீதியான பகுதிகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க கூடாமல் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நிர்மூலமாக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி சங்கீதம் 95வது சங்கீதம். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்தை பாடி ஆராதிக்கிறதற்கான கிருபையை இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்தார். பாடல்களின் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்பட்டார், பேசினார். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறதற்கான கிருபையை தேவன் தந்தார். அதே போல ஆராதனை வேளையிலும் வேத வாசிப்பின் நேரத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்டார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசும்படி, அவர் நம்மோடு இடைப்படும்படி ஒரு நிமிடம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும்படி, உம்மை உயர்த்தும்படி நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே இப்பொழுது எங்களோடு நீர் பேசுவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களோடு இடைபடட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும்
வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எவ்வளவுதான் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும், எவ்வளவுதான் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தாலும், சில நேரங்களிலே சில காரியங்களை குறித்த கவலை நமக்குள்ளே வரும் பொழுது நாம் இன்னும் மனிதர்களாக இருக்கிறபடினாலே அந்த கவலை அப்படியே நம்முடைய பக்தியை மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கவலை அப்படியே நம்முடைய நம்பிக்கைகளை அல்லது நம்முடைய விசுவாசத்தை மேற்கொள்ளுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நல்ல விசுவாசத்தோடு இருக்கிறோம், ஜெபத்தோடு இருக்கிறோம். ஆமென். சோர்ந்து போகாமல் நாம் விசுவாசித்த காரியத்தின் மேல் நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் இந்த கவலை நமக்குள்ளாக வருகிற பொழுது இந்த கவலை அந்த விசுவாசத்தை எல்லாம் சில நேரங்களிலே மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஒன்றுக்கும், எந்த விஷயத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? ஆமென். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து கலங்கிக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுகிறார், ஒன்றுக்கும், ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிற காரியமாக இருந்தாலும், உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட காரியமாயிருந்தாலும், உங்களுடைய வேலை அல்லது உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட காரியமாயிருந்தாலும், அல்லது உங்களுடைய சரீரத்தின் சுகம் சம்பந்தப்பட்ட காரியமாயிருந்தாலும், உங்களுடைய குடும்ப பிரச்சனை சம்பந்தப்பட்ட காரியமாயிருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல என்று ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். எல்லா காரியங்களும் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையிலே மாறி போகும். ஆமென். அழுகிறதற்கென்று ஒரு காலம் இருந்தால் சிரிக்கிறதற்கென்று ஒரு காலம் நிச்சயமாய் இருக்கும். ஆமென். மௌனமாய் இருக்க வேண்டிய ஒரு காலம் என்று இருந்தால் நீங்கள் பேச வேண்டிய ஒரு காலம் ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஆமென். சில கஷ்டமான சூழ்நிலையின் ஊடாக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார் என்று சொன்னால் கவலைப்படாதீர்கள். நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுகிற நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ராத்திரி இருந்தால் ஒரு அதிகாலை உண்டு. ஆமென். அந்த ராத்திரி நேரம், அந்த இரவு நேரம் தொடர்ந்து கொண்டு இருக்க போகிறதே அல்ல. குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்குள்ளாக ஒரு விடியற் காலை, ஒரு அதிகாலை வருகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த இருளான சூழ்நிலை சீக்கிரத்தில் மாறும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமித்தது என்று ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே வந்தானோ அப்பொழுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சூரியன் அஸ்தமித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். 20 வருஷ காலத்திற்கு அப்புறமாக மறுபடியும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சூரியன் உதயமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எத்தனை வருஷ காலத்திற்கு அப்புறம்? 20 வருஷ காலத்திற்கு அப்புறம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அந்த 20 வருஷ காலம் சூரியன் உதிக்கவே இல்லையா, உதயமாகவே இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். சூரியன் உதித்தது, சூரியன் உதயமானது. ஆனால் யாக்கோபினுடைய வாழ்க்கையில சூரியன் என்ன செய்யவில்லை? உதயமாகவில்லை. ஆனால் அன்றைக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியன் உதயமானது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வாரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், இருண்ட எல்லா நிலைகளும் மாறி, ஆமென், சூரியன் உதயமாகிற அல்லது வெளிச்சத்தை நீங்கள் பார்க்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு போவாராக. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக அதை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிறார். எந்த ஒரு இருளும் நிரந்தரமானதல்ல. நிச்சயமாக கர்த்தர் அந்த இருளை என்ன செய்வார்? வெளிச்சமாக மாற்றுவார். ஆமென். நான் இருளில் உட்கார்ந்தால்
கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய இருள்கள் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யும்? நிச்சயமாய் மாறி போகும். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். மறுபடி வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே எழுதப்பட்டிருக்கிற சம்பவத்தினுடைய பின்னணி நமக்கு நன்றாக தெரியும். ஆமென். தானியேலை எப்படியாவது சிங்க கெபியிலே போட்டு அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய சரித்திரத்தை, அவனுடைய சகாப்தத்தையே முடித்துவிட வேண்டும் என்று சொல்லி அங்கே அநேகர் திட்டம் தீட்டிக் கொண்டு அதற்கான செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே தானியேலுடைய காதுகளுக்கு இந்த செய்திகள் வருகிறது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், சிங்க கெபியிலே தான் போடப்பட போகிறான் என்று தெரிந்த போதிலும், அவனுடைய ஜீவனுக்கு அல்லது அவனுடைய உயிருக்கு ஆபத்து வந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய உயிருக்கு பிரச்சனை வந்த போதிலும் கூட அவன் கவலைப்பட்டதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. பதிலாக அவன் தேவனுடைய சமூகத்திலே போய் ஜெபிக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கவலை உங்களை அப்படியே நிரப்பிக் கொண்டிருக்கிறதா? நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு நீங்கள் போக வேண்டும். அங்கே போய் நீங்கள் முழங்கார்படியிட்டு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே தானியேல் என்ன செய்திருக்கிறார் பாருங்க. ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் என்றால் நன்றி செலுத்தினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்களா? சிங்க கெபியை எனக்கு தந்ததுக்காக நன்றின்னு யாராவது சொல்லுவாங்களா? பாருங்க, இந்த மனுஷனுக்கு கவலை என்பது இல்லவே இல்லை. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகிற மனிதன் எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டான். மறுபடி சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகிற மனுஷன் எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டான். சூழ்நிலைகளை பார்த்து ஜெபத்தை தள்ளி வைக்கிற மனுஷன் அல்லது மற்ற காரியங்களை பார்த்து அப்புறம் ஜெபித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிற மனிதன் எல்லா காரியங்களும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பான். ஆனால் எந்த காரியத்துக்கும் கவலைப்படாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிற எண்ணம் உள்ள மனிதன், பாருங்க, தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாயிருந்தான். 3 வேளையும் அவன் ஜெபிக்கிறவன். அப்படிப்பட்ட மனுஷனை சிங்கங்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிங்க கெபிகள் அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. துஷ்ட மனிதர்கள் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. யாராலும் அவன் மேல் அதிகாரம் செலுத்தவே முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் கவலைக்கு இடம் கொடாமல் தேவனுடைய சமூகத்திற்கு தன்னுடைய நேரத்தை சரியாக கொடுத்தபடினாலே தேவன் அவனுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நன்மையாக செய்து முடித்தார். ஆமென். எல்லா காரியத்தையும் நன்மையாக செய்து முடித்தார். உங்களுடைய ஜெப நேரத்தை ஒரு காரியத்துக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். நீங்க எந்த நேரத்தில் ஜெபிக்கணும் என்று முடிவு செய்கிறீர்களோ அந்த நேரத்தில் சரியாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கான எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளுகிறதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். 3 வேளையும் ஜெபித்தான். எப்படி ஜெபித்தானாம்? முழங்கார்படியிட்டு ஜெபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். முழங்கார்படியிட்டு ஜெபிக்கிறது என்பது ஒரு தாழ்மையின் அடையாளத்தை காண்பிக்கிறது. பாருங்க, நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அது என்ன அடையாளத்தை காண்பிக்கிறது?
தாழ்மையின் அடையாளத்தை காண்பிக்கிறது. வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் முழங்காற்படியிட்டு ஜெபித்திருக்கிறார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து முழங்காற்படியிட்டு ஜெபித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் முழங்காற்படியிட்டு ஜெபித்தார். இப்படி வேதத்திலே முழங்காற்படியிட்டு ஜெபித்தவர்கள் அநேகர். நாமும் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறோமோ, ஆமென், கூடுமான வரைக்கும் முழங்காலில் நின்று நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். முழங்காலில் நின்று ஜெபிக்கும் போது அந்த தாழ்மை நமக்குள்ள என்ன செய்யும்? உண்டாகும். அந்த பணிவு நமக்குள்ளே உண்டாகும். ஆமென். மாம்சத்தின் மேல் ஒரு ஜெயம் நமக்கு என்ன செய்யும்? உண்டாகும். ஆமென். ஒருவேளை நமக்கு அந்த காரியம் முழங்காற்படியிட்டு ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாவிட்டால் பரவாயில்லை. ஒருவேளை உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக நாம் முழங்காற்படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இங்கே தானியேல் ஜெபிக்கும் போது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு ஜெபிக்கிறார். என்ன செய்துவிட்டு ஜெபிக்கிறார் என்று சொன்னால், எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு நேராக பலகணிகள், ஜன்னல், விண்டோஸ் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் எருசலேமுக்கு நேராக ஜெபித்தார்? 2 காரணங்கள். ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 44, 45ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் இப்படியாக சொல்லி ஜெபிக்கிறார். நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல வருஷங்களுக்கு முன்பதாக சாலமோன் என்கிற மிகப்பெரிய ஒரு இஸ்ரவேலை ஆண்ட ஒரு அரசன், ஆமென், அவன் தேவனுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அந்த ஆலய பிரதிஷ்டையின் போது சொல்லி ஜெபித்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை என்ன செய்வீராக? விசாரிப்பீராக. இந்த ரகசியம் நன்றாக தெரிந்தவன் தானியேல். அதனால் அவர் ஜெபிக்கும் போது எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து என்ன செய்தார்? ஜெபித்தார். ஏனென்றால் எருசலேம் தேவாலயத்தின் மேலுள்ள வாக்குத்தத்தம் இன்னதென்று தானியேல் அறிந்து வைத்திருந்தார். அதனால் எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக இருந்து அவர் என்ன செய்தார்? ஜெபிக்க துவங்கினார். இது முதல் காரணம். 2வது காரணம் என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எருசலேமில் இருந்து என்ன வெளிப்படும்? கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆமென். தானியேல் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜெபித்ததற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும்? வெளிப்படும். இதுதான் காரணம். இந்த 2 காரணங்களை தானியேல் நன்றாக அறிந்து வைத்திருந்தபடினாலே அவன் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவன் தேவனை நோக்கி என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். ஆமென். எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான அல்லது குழப்பமான சூழ்நிலைகள் வழியாய் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? ஆமென். உங்களுக்கு எந்த காரியத்தை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று குழப்பமாய் இருக்கிறதா? என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையா? நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தை எடுத்து பொறுமையாய் தியானித்து அதை நீங்கள் வாசியுங்கள். வாசிங்கன்னு நான் சொல்லல, தியானித்து என்ன செய்யுங்க? வாசிங்க. அது எப்படி தியானிக்கிறது? நீங்க பொறுமையோடு அந்த வசனத்தை மறுபடி என்ன செய்யணும்? வாசிக்கணும். இன்றைய தினத்திலே எத்தனை முறைகள் வேதத்தை வாசித்தோம் என்று சொல்லி அநேகர் பெருமை பாராட்டுகிறார்கள். ஆமென். நான் 10 தடவை வேதத்தை வாசித்திருக்கிறேன், நான் 20 முறை வேதத்தை வாசித்திருக்கிறேன், நான் ஒரு 50 முறை வேதத்தை வாசித்திருக்கிறேன் என்று சொல்லி
பெருமை பாராட்டுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த வேதத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறவன் அல்ல, தியானிக்கிறவன். அந்த வேத வசனத்தை தியானிக்கிற தியானம் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. நீங்க வேத வசனத்தை வாசிக்கிறதுனால தான் நிறைய நேரங்கள் உங்களுக்கு காரியங்கள் என்ன செய்யல, புரியல. நீங்க தியானிக்க துவங்குனீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறது உங்களுக்கு நன்றாக புரிய ஆரம்பிக்கும். சோ தியானம் மிகவும் அவசியமாய் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, தேவைப்படுகிறது. அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து 32வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றி இருக்கிற அந்த ஜனங்களுடைய பார்வையை மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. கொஞ்சம் கண்களை மேல் எடுத்து பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை நீங்க என்ன செய்யுங்க, பாருங்க, கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை குறித்தே நாம் யோசித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை திசை திருப்பி பார்க்க வைக்கிறார். நீ அந்த காரியங்களை பாரு, ஆகாயத்து பட்சிகளை பாரு, அவைகள் விதைக்குதான் பாரு, அறுக்குதான் பாரு, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறது கூட இல்லை, அவைகளை கூட பரமபிதா என்ன செய்கிறார், பிழை பூட்டுகிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன செய்கிறாராம், பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நான் விசேஷித்தவன்? ஆமென். சொல்லுங்க, நான் விசேஷித்தவன். ஐ அம் ஸ்பெஷல். நான் விசேஷித்தவன், நான் விசேஷமானவள். ஆமென். அடுத்ததாக எதை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், கவலைப்படுகிறதினால உன்னால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். கவலைப்படுகிறதுனால சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப கவலைப்படுகிறது பிரயோஜனம் அற்றது என்று இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், நமக்கு சொல்லுகிறார். எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. ஆமென். இந்த கவலையானது நிறைய நேரத்தில் நம்மை ஜெபிக்க விடாது, தேவனை ஆராதிக்க விடாது. ஒரு ஜெபிக்கிற அந்த பாரத்தை நம்மிலிருந்து எடுத்து போடும். தேவையில்லாத கவலைகளை உள்ளே வந்து நமக்கு கொடுத்து தேவையில்லாத காரியங்கள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள்ல நடக்கும்போது நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த கவலை வந்து தேவையற்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக நம்ம அந்த வசனத்தை மறுபடியாக வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்படி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் பாருங்க. ஜெபிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால்
ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறதுக்கு பதிலாக முறுமுறுப்பார்கள். ஜெபிக்கிறதற்கு பதிலாக ஆண்டவரிடத்திலே முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். வேத புஸ்தகத்திலே ஆண்டவருக்கு பிடிக்காத அநேக காரியங்களிலே இதுவும் ஒன்று. முறுமுறுக்கிறதை அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? விரும்புகிற தேவனே அல்ல, அவர் விரும்ப மாட்டார். அநேக நேரங்களிலே நமக்குள்ளாக அப்படிப்பட்ட முறுமுறுப்பு வருகிறது என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி முறுமுறுத்தார்கள் என்று சொன்னால், எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கும்போது அவர்களுக்கு கிடைத்த சில காரியங்களை சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னாவை மட்டுப்படுத்தி அவர்கள் பேசி தேவனை என்ன செய்தார்கள்? முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறதில்லை. ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். சிறிய காரியத்திற்காகிலும் பெரிய காரியத்திற்காகிலும் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். பாருங்க, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றியோடு கூடிய ஜெபத்தினாலும். இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்றீங்களா? அந்த ஜெபத்துல நன்றி இருக்கா? சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கதறி ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துல நன்றி, இதுவரைக்கும் நீங்க எனக்கு இது செஞ்சிருக்கிறீங்களே அதுக்காக நன்றின்னு சொல்ல நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய நேரங்கள்ல மறந்து போகிறோம். ஆமென். நன்றியோடு கூடின ஜெபமாய் நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இதை செஞ்சிருக்கிறீங்க, அதற்காக நன்றி என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் 1 அல்லது 2 வாரங்களுக்கு முன்பாக இதை பற்றி நாம் தியானித்தோம். அவர் அந்த அப்பங்களையும் அந்த மீனையும் எடுத்து அவர் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் பண்ணினார். gave thanks. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அவ்வளவுதான். அந்த அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை எல்லாருக்கும் கொடுத்து என்ன செய்தார்? இதை போய் என்ன செய்யுங்க, சீஷர்களுக்கு, ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டார். நீங்க நன்றி செலுத்தி நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜெபம் உடனடியாக கேட்கப்படும். அந்த ஜெபத்திற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். ஆனா முறுமுறுப்போடு நம்ம ஜெபிச்சோம்னு சொன்னா, ஏன் எனக்கு இதை தர மாட்டீங்க, ஏன் எனக்கு இதை செய்ய மாட்டீங்க அப்படின்னு நம்ம ஜெபிச்சோம்னு சொன்னா நம்முடைய ஜெபத்திற்கு சில நேரங்களிலே தாமதங்கள் ஏற்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் நன்றியோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யணுமா? தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக, ஜெபம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு தெரியப்படுத்துவது. ஜெபம் என்பது என்னன்னா, தேவனுக்கு தெரியப்படுத்துவது. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, அப்ப ஆண்டவருக்கு அதுக்கு முன்னாக தெரியாதா அப்படின்னா, நிச்சயமா ஆண்டவருக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் நன்றாகவே தெரியும். இதுக்கு முன்பாக நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசித்தது படி, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று நாம் வாசித்தோமே. அப்போ நம்முடைய தேவைகள்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்யும்? நன்றாக தெரியும். இருந்தாலும் நம்முடைய வாயை பயன்படுத்தி, நம்முடைய நாவை பயன்படுத்தி ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு தேவை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்னை சுற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தும் போது நன்றியோடு கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 2 பதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று விண்ணப்பங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது வேண்டுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள். இந்த 2 வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, விண்ணப்பம் அப்படின்னா உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு பேர் என்னது? விண்ணப்பம். வேண்டுதல் அப்படின்னா மற்றவர்களுக்காக ஜெபித்தா அதுக்கு பேர் என்னது? வேண்டுதல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் வேதாகமத்தில் விண்ணப்பம் அப்படின்னு எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ, இப்போ உங்களுக்காக அல்லது உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு பேர் விண்ணப்பம். உங்க குடும்பத்தை தாண்டி மற்றவர்களுக்காக அல்லது யாராவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னது? வேண்டுதல். மற்றவர்களுக்காக ஜெபித்தால் அதற்கு பேர் வேண்டுதல். உங்களுக்காக நீங்கள் ஜெபித்தால் அதுக்கு பேர் என்னது? விண்ணப்பம்.
ஆமென். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, விண்ணப்பம் செய்த போது அல்ல, வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை என்ன செய்தாராம்? மாற்றினார் என்பதாய் வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். வேண்டுதல் செய்த போது, பிறருக்காக செய்யும் போது வேண்டுதல், உங்களுக்காக அல்லது உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க செய்யும் போது அதுக்கு பேர் என்னது? விண்ணப்பம் என்கிற இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸோ நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஸோ இந்த நாட்களிலே நம்மை சுற்றி இருக்கிற நெருக்குகிற கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்திலே நன்றியோடு கூட ஜெபத்தோடு கூட வந்து ஆண்டவரிடத்திலே நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்தும் போது, எனக்கு இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, உமக்கு நான் இதை தெரியப்படுத்துகிறேன், எனக்கு இந்த காரியம் தேவை, உமக்கு நான் தெரியப்படுத்துகிறேன், நன்றியோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த காரியத்தை உமக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லும்போது எல்லா காரியங்களையும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் கிரகிக்க முடியாத நிலையிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். இந்த வாரத்திலே, அதாவது வருகிற வாரத்திலே நீங்கள் ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள். அந்த காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, நான் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன், இதை நான் செய்ய போகிறேன், உம்முடைய சித்தம் இதில் விளங்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு அந்த அதிகாரத்தையும் உரிமையும் நீங்க கொடுத்து பாருங்க. நிச்சயமா அந்த காரியத்தில் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை அதில் என்ன செய்வார்? விளங்க பண்ணுவார். அவருடைய சித்தத்தை விளங்க பண்ணுவார். ஆமென். சில நேரங்களில் நீங்கள் நினைத்த அந்த காரியம் நடைபெறாமல் போகலாம். சில நேரங்களில் நீங்கள் நினைத்த அந்த காரியங்கள் நடைபெறாமல் போகும்போது நீங்கள் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு காரியத்தை உங்களுடைய கரங்களிலே தர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு தடுத்து போடுகிறார் என்று நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த போது அங்கே பானபாத்திரக்காரருடைய தலைவனிடத்திலே யோசேப்பு இந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்தான்? சொன்னான், நான் இங்கே இருக்க வேண்டியவனே அல்ல, என்னுடைய நிலை இது அல்ல, நான் தவறு செய்யவே இல்லை, நீ எப்படியாகிலும் ராஜாவின் இடத்துல என்னுடைய காரியங்களை பற்றி சொல்லி என்னை இங்கிருந்து என்ன செய்யணும்? வெளியே எடுத்துடணும், இந்த சிறைச்சாலையில் நான் இருக்க வேண்டிய ஆள் அல்ல என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த மனிதன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே போன உடனே யோசேப்பை மறந்து போனான். 2 வருஷம் மறந்து போனான். ஆமென். யோசேப்பு என்னென்ன காரியங்கள் நினைத்து யோசித்திருப்பான்? கொஞ்சம் நினைத்து பாருங்க. ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு தாமதமாக்குறார்னா தரமானதாக உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி தான் தாமதமாக்குகிறார். ஆமென். நான் மறுபடி சொல்றேன், ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு தாமதமாக்குகிறார் என்றால் தரமானதாக உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி தான் தாமதமாக்குகிறார். ஸோ உங்களுடைய தாமதங்களுக்காக இனி நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ உங்க மனசுல கொண்டு வாங்க, இந்த தாமதம் தரமானது என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்காகத்தான். ஆமென். ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை, இதுவரைக்கும் யாருக்குமே செய்திராத ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்யும்படிக்கு தான் இந்த தாமதத்தை என்ன செய்திருக்கிறார்? அனுமதித்திருக்கிறார். வேத புத்தகத்தில் பாருங்க, யாருக்கெல்லாம் தாமதமானதோ எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதமானதை தான் செய்திருக்கிறார். ஆமென். அன்னாளுக்கு குழந்தை தாமதமானது. அந்த குழந்தை தாமதமானதினால இவளுடைய வாழ்க்கையில கிளேசம், ஆமென், கஷ்டம், கண்ணீர், அநேக காரியங்கள் அவளுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனால் தாமதமானாலும் தரமான ஒரு சாமுவேலை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். ஆமென். எலிசபெத், சகரியா என்கிற தம்பதிகள் மிகவும் வயோதிபர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் முழுவதும் அற்று போனது. யோவான் ஸ்நானன் என்னும் ஒரு தரமான ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஆபிரகாம், சாராள் என்கிற தம்பதிக்கு முழு நம்பிக்கையும் அற்று போன நிலையிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர்கள் மேல் இருந்தது. கர்த்தர் தரமான ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதமானாலும் தரமானதை உனக்கு செய்ய நான் வல்லவராயிருக்கிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமாக அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தாமதத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அது தாமதித்தாலும் நிச்சயம் வரும்.
அது தாமதிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அவருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு இருக்கிறதே, நிச்சயமாய் அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த வாரத்தில் நம்முடைய கவலைகள் எல்லாம் நம்மை விட்டு மாற்றி, ஆமென், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாற்றி ஆண்டவருடைய சமூகத்திலே துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நாம் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையிலே நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறது, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகருடைய இருதயங்களோடு தேவன் பேசி கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. அநேகருடைய ஆவியிலே உம்முடைய பிரசன்னம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திற்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய வழி நடத்துதலுக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாய் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்கிற அந்த வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே, கவலைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இறக்கி வைத்துவிட்டு எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாற தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கவலைகளை போக்கினதற்காக, எங்களுடைய கவலைகளை மாற்றினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கண்ட ருசித்த இயேசுவை, நாங்கள் அறிந்த உணர்ந்த இயேசுவை அவர்களும் அறிந்து கொள்ள, அவர்களும் உணர தேவன் நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் இல்லையே ஆண்டவரே. அவர்கள் கெட்டு போகாத வண்ணம் அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளத்தக்க தேவரீர் நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்தே ஆக வேண்டும். அவர்கள் அந்த நரகத்திற்கு அவர்கள் போய்விடக் கூடாது ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் வர வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஊழியத்தின் நோக்கத்தையும் தரிசனத்தையும் தேவரீர் நீரே நிறைவேற்றி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது மாத்திரமல்ல, இந்த ஆராதனையில் இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்க போகிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கேட்ட சத்தியத்திலே அவர்கள் நிலைக்க வளர தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய பிள்ளைகளை தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.